மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஒரு மனிதன் தன் உணவை எவ்வாறு உண்ண வேண்டும் சொல்லிட்டு திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லுது. அற்றது அறிந்து கடைபிடித்து மாற்றல்ல தூய்க்கத் துவரப் பசித்து. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசைக்கு சுவைக்கு அடிமையாகி அதிகமாக உண்ணாமல் உண்ட உணவு ஜீரணமாகி நன்றாக பசிக்கும்போது உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் போது வாழ்க்கை நெறியாக நம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது கண்டதையும் கண்ட நேரத்துலையும் சாப்பிடாம, சாப்பாடே இல்லாமல் பசிலையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. ஒரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் சரியான செரிமானத்துக்கான இடைவெளியோடு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு எந்த ஒரு மருந்தும் தேவையில்லை, நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்ம மொட்டை பாய்ஸ் யூடியூப் சேனலில் பசிக்கு ஏங்குற பல ஏழை மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் உணவு கொடுக்கறத நம்ம ஒரு வாடிக்கையாக வச்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுத்தவங்க தான் இந்த வாட்ச்மேன் சொல்லக்கூடிய செக்யூரிட்டி கார்டுங்க. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, என்னோடய ஏரியா அதாவது வேலூரில் இருக்கிற கிருஷ்ணா நகர் ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் எத்தனை வாட்ச்மேன் இருக்காங்க, யாரெல்லாம் அந்த நைட் சாப்பாடுக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்களா இல்லை வெளியே சாப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ரவுண்டு போய் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஹோட்டல் வாட்ச்மேன்கள் எல்லாமே பெரும்பாலும் அந்த ஹோட்டல்லையே உணவு கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு யாருக்கெல்லாம் உணவு கொடுக்கலாம், அந்த உணவு எப்படி பயன்படும்னு நம்ம யோசிக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எதனா ஒரு பெரிய கடைகளில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி வாட்ச்மேன்களுக்கு நைட்டில் உணவு கிடைக்குமா, இல்லை அந்த 8:30 9 மணிக்கு அவங்களால சாப்பிட முடியுமான்னு நம்ம யோசிக்கும் போது அந்த வேலை நேரத்தில் அவங்களால சாப்பிடவும் முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 10 11 மணிக்கு வேறு எங்கன்னா அவங்க சாப்பிட்ணுன்னு போகும்போது அந்த ஹோட்டல் இருக்குமா, சூடாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு ஒரு தோணலில் நம்ம எண்ணி தான் இன்றைக்கி நம்ம வாட்ச்மேனுங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 வாட்ச்மேனுங்களை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த உணவுகளை கொடுக்க போனோம். இப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம நினச்சது உண்மையாக தான் இருந்துச்சு. அவங்க சாப்பாடும் எடுத்துகிட்டு வரல, அவங்களுக்கான சூடான சாப்பாடும் கிடைக்காது. பெரும்பாலும் நைட்டு 10 மணி மேலே அவங்க கடையெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஹோட்டலில் போய் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம உரையாடின போது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த சுட சுட சுவையான உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச இந்த உணவை எல்லா வாட்ச்மேனுங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். அவங்க அன்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தினாங்க. அதை நம்ம சந்தோஷமாக வாங்கிட்டோம். இந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எங்களோட பணிகளை இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஊக்கமாக இருக்கும். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், மக்களோட மக்களாக ஒன்றா இணைந்து எல்லாமே செய்கிறபோது தான் ஒரு விஷயம் சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட ஆதரவு தான். அந்த ஆதரவை சப்ஸ்கிரைபர் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காமிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தன்னுயிரைப் போல மண்ணுயிரையும் பாவித்தல் என்கிற மனிதநேயமிக்க இந்த வாழ்க்கைக்கு, அதாவது இந்த உலகத்தில் வாழும் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் பிறருடன் கருணையையும் பாசத்தையுமே நடந்து கொள்கின்றனர். இந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் உதவி செஞ்சு நல்வழியை போற்றுவோம். தமிழ் வணக்கம்.